Hi guys, welcome back to my BTS Army Girls channel. Today நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜிமினோட ஒன் ஷாட் தான் பார்க்க போறோம். கேடி மாஃபியா பார்ட் 3 தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிருங்க, Subscribe பண்ணிருங்க, அப்புறம் பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சிட்டு நம்ம YouTube அப்படியே வந்து Subscribe பண்ணிக்கோங்க சேனலை. அதுக்கு அடுத்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்குலாம் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. அதுவும் இல்லாமல் எல்லாரும் வந்து நினச்சிக்கிட்டே இருந்திருப்பீங்க. எல்லாரும் நினச்சிங்களா இல்லையான்னு தெரியல. என் ஃபேமிலிஸ் வந்து 1K வந்துட்டாங்க. அதனால் கண்டிப்பாக ஒரு 10 பேராவது இல்லை ஒரு 20 பேராவது இல்லை எல்லாரும் எனக்கு தெரியல என்னோடய 1K ஃபேமிலி அப்படியே வந்து என்னடா இவங்க 1 month ஆகுது வீடியோ போடலையே, லாங் வீடியோ ஒன் ஷாட் எஃப்எஃப் போடலைன்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது நினச்சிருப்பாங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா எதனால் இவ்வளோ நாள் நான் போடலைன்னா ரிலேட்டிவ்ஸ் வந்திருந்தாங்க. அவங்க இன்றைக்கி தான் வந்து அவங்களோட வீட்டுக்கு போனாங்க. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் எக்ஸாம் ஸ்டடீஸு அதெல்லாம் கடந்து இப்போ நான் வீடியோ போடுறேன்னா அது இன்றைக்கி மட்டும் தான் நான் ஃப்ரீயாக இருக்கேன்னு அர்த்தம். லீவு வந்து எப்படி போச்சுன்னே தெரில, ஸோ போயிடுச்சு. சரி, ஓகே காய்ஸ், நம்ம வந்து இது போதும்னு நினைக்கிறேன். எதுக்கு நான் வந்து இவ்வளோ நாள், அதாவது 1 month எதுக்கு வீடியோ போடல அப்படின்றதுக்கு இது ஒரு சரியான ரீசனாக இருக்கும். இனிமேட்டு நான் வந்து சீக்கிரமாக கரெக்டாக வீடியோ டான்னு வந்துடும். இப்படி தான் நான் நெக்ஸ்ட் டைமும் சொன்னேன். சரி, ஓகே, இனிமேட்டு நான் ட்ரை பண்ணுறேன் என்னென்னு பார்த்துட்டு. வீட்டில் எப்படி சுச்சுவேஷன்லாம் பார்த்துட்டு தானே இது பண்ண முடியும். அப்புறம் வந்து ஜிமினோட அப்டேட் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும். October 1 தான் வந்து ஜிமினோட அப்டேட்டே வந்து சொல்லியிருந்தார். ஃபோட்டோஸு, அதுக்கடுத்து வந்து ஏர்போர்ட்டில் வந்து வாக் பண்ணி வர மாதிரி அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஏதோ ஒரு ஃபேஷன் ஷோ தான் நினைக்கிறேன். அந்த ஷோலேயும் வந்திருந்தார். ஆக்சுவலாக எனக்கு ஒரே குஷியாக இருந்துச்சு October 1. ஏன்னா ஜிமினை வந்து பார்த்தது அவர் ரொம்ப நாள் கழித்து வந்து அப்டேட் கொடுத்துருக்கார் இல்லையா. அதுவும் இல்லாமல் அவர் வெயிட் லாஸ்லாம் பண்ணியிருக்காரு ஜிமினு. குழந்த கஷ்டப்பட்டு இருக்கோம் ரொம்ப. ஆனால் வந்து எனக்கு என்னோட பிளெஸ்ஸிங் என்னென்னா ஜிமின் மட்டும் இல்லை, பிடிஎஸில் இருக்க எல்லாருமே நல்லா இருக்கணும், எப்போவுமே நல்லா இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுதான் இதுதான் வந்து நான் எப்போவுமே வந்து ப்ளெஸ் பண்ணி அவங்கக்கிட்ட என்னோடய விஷயம் இதுதான். நான் வந்து எப்போவுமே மனசில் நினைக்கிறதும் இதுதான். சரி, ஓகே காய்ஸ், நம்ம வந்து ரொம்ப நேரமாக எப்படி சொல்கிறது இதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பார்ட்டும் செகண்ட் பார்ட்டும் நீங்கள் வந்து பார்க்கல அப்படின்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க, ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் 3rd பார்ட்டு. இன்னும் ஒரே ஒரு பார்ட்டு தான் இருக்குது, ஃபைனல் பார்ட்டு. அதுதான் 4வது பார்ட்டு. அந்த பார்ட்டில் வந்து இந்த ஒன் ஷாட்டை நம்ம முடிச்சிடலாம். இது ஒன் ஷாட்டுன்றீங்களே, என்ன எஃப்எஃப் மாதிரி போடுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு டவுட் வரலாம். நான் வந்து ஒன் ஷாட் வந்து இப்போது 3 ஷாட் 2 ஷாட் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இது ஒரு 4 ஷாட்டாக வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ரொம்ப நேரம் பேசுகிறோம், வாங்க இப்போது ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம எதில் விட்டுருப்போம் அப்படின்னா, நம்ம ஒயன் வந்து அவங்களோட அந்த பெரிய பேலஸில் வந்திருப்பாங்க. அதுவும் இல்லாமல் அந்த அன்னோன் பர்சன் இருக்காங்களே, அந்த அங்கிள், அவங்க வந்து ஒரு பையனை கிட்னாப் பண்ணி கூப்பிட்டு போகிற மாதிரி அது பாடி கார்ட்ஸ்லாம் பார்த்துட்டு வந்து ஒயன்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதோடு ஸ்டாப் பண்ணியிருப்போம். இப்போது அதில் வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். நமக்கு எதுவும் எதிராக அவன் பண்ணக்கூடாதுல்ல, அதுக்கு தான் அவனை ஃபாலோ பண்ணுன்னு சொல்கிறேன். பாடி கார்ட்ஸ், அவன் எங்கே இருக்கானோ, அவன் நமக்கு எதிராக என்ன பண்ணுறான், என்ன சதி வேலை நடக்குது, எல்லாத்தையும் நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு வந்து என்கிட்ட சொல்கிறீங்க. அது வரையும் நான் நம்மளோட பேலஸில் என்னோடய ரூமில் நான் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கேன். சரி, போங்க. இப்போ பாடி கார்ட்ஸ் எல்லாம் ஓகே கேடி மாஃபியா குயின் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களோட அந்த பிளாக் கலர் அந்த காரை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. பாடி கார்டு மாஃபியாஸ் எல்லாம் கரெக்டாக வந்து அவன் எங்கே போகிறானோ அந்த காரை வந்து சேஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஏன்னா அப்போவே பார்த்தாங்க இல்லையா, மெயின் ரோட்டில் அவன் போகிறத வந்து பார்த்தாங்க பாடி கார்ட்ஸு. அதனால தான் வந்து அவன் எங்கே போவான், எப்போ டேர்ன் பண்ணுவான், அதெல்லாம் அவங்க பார்த்து வச்சுட்டு தான் வந்து ஒயன்கிட்ட சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து போகிறாங்க. போனோடனே அவன் வந்து கரெக்டாக ஒரு இடத்துல நிப்பாட்டுறான். பாடி கார்ட்ஸ்க்கு வந்து அவன் பின்னாடியே போனால் டவுட் வந்துடும் சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி போயிட்டுருக்காங்க. மறைஞ்சு போயிட்டே இருக்கும்போது அவன் கரெக்டாக இந்த வாட்டர் கம்பெனி ஃபேக்ட்ரிலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் போகிறான். சுற்றி பார்க்குறான் யாராவது வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு. யாருமே இல்லைன்னொடனே அப்படியே உள்ளே போகிறான். உள்ளே போனோடனே ஒரு ஷட்டர் ரிமோட் மாதிரி இருக்குது, அதில் ஷட்டர் அப்படியே க்ளோஸ் ஆகிடுது. இப்போ பாடி கார்ட்ஸ் வந்து நினைக்கிறாங்க, ஐயோ இவன் என்னடா இவன் க்ளோஸ் பண்ணிட்டான், இவன் என்ன பண்ணுறான் நமக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு அதை திறக்க பார்க்குறாங்க. ஷட்டரை திறக்கவே முடியல. ரொம்ப எப்படி சொல்கிறது, பாஸ்வேர்ட்லாம் போட்டு சிசிடிவி கேமராலாம் வச்சு ரொம்ப இதுவாக வச்சுருக்காங்க. ஆனாலும் அவன் பாடி கார்ட்ஸ் வந்து ஃபுல் கவரில் தானே இருப்பாங்க. இந்த க்ளவுஸு, அதுக்கடுத்து வந்து இந்த
ஃபேஸில் போடுற அந்த மாஸ்க் எல்லாத்தையும் போட்டுட்டு தான் வந்திருக்காங்க. இருந்தாலும் அது சிசிடிவி கேமராலலாம் தெரியும் யாரோ வந்து திறக்கறாங்கன்ற மாதிரி. இது வந்து அந்த அந்த அங்கிள் சொன்னேன் இல்லையா, அந்த பர்சன் அவங்க பார்த்துட்டாங்க. அதான் கிட்னாப் பண்ண சொன்னா இல்லையா, இப்போ உள்ளே கூட போனா இல்லையா, அந்த அங்கிள் பார்த்துட்டான். யாரோ உள்ளே நுழைய பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக ஷட்ரு ஓப்பன் பண்ணிட்டு அவன் ஒரு இடத்துல அது ஒரு ரூம் மாதிரி இருக்குது, அங்கே ஒளிஞ்சிட்டு இருக்கான். ஷட்ரு ஓப்பன் பண்ணிட்டான் அந்த பட்டனில். இப்போ பாடி கார்ட்ஸ்லாம் வராங்க. எப்படிரா ஓப்பன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கும்போது கன் எடுத்து வச்சுக்கிறாங்க. யாராவது வந்தால் சுட்டு தள்ளிடலான்ற மாதிரி. இப்போது அந்த கிட்னாப் பண்ணி வச்சுருக்க அந்த பையனை தான் பார்க்குறாங்க. நேராக இருக்குது, பெஞ்சில் அவனை கட்டி போட்டு உட்கார வச்சுருக்காங்க. பாடி கார்ட்ஸ்க்கெலாம் செம்மையாக டவுட் வருது, ஏதோ பண்ண போகிறான்ற மாதிரி. எல்லோரும் உள்ளே போயிட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு பாடி கார்டு மட்டும் வெளியே வந்துட்டு அப்படியே ஒயனுக்கு தான், நம்ம கேடி மாஃபியாவுக்கு தான் கால் பண்ணுறாங்க. அப்படியே ரிங் போகுது. நம்ம கேடி மாஃபியா எடுக்கவே இல்லை, ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ அது வந்து கவனிக்கல. ஃபோன் வந்தது, ஒரு ரிங்கு போகுது, ஃபோன் கட் ஆகுது. 2வது ரிங்கு போகுது, ஃபோன் கட் ஆகுது. 3வது ரிங்கில் தான் எடுக்கிறாங்க. எடுக்கும்போது சொல்லு என்னாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம பாடி கார்டுங்க, அவன் ஷட்ரு மூடிட்டான் நாங்கள் போகும்போது. ஆனால் திடீர்னு சட்டுன்னு ஷட்ரு ஓப்பன் பண்ணிட்டான். அவன் எங்கே இருக்கான்னு தெரியல. ஆனால் அவன் கிட்னாப் பண்ண சொன்னாலையா நம்மளை, அந்த பையன் இங்கே தான் இருக்கான், என்ன பண்ண போகிறான்னு தெரியல, நீங்களும் கொஞ்சம் வாங்க, என்ன நடக்குதுன்னு எங்களுக்கே தெரியல, அவன் ஏதோ நமக்கு எதிராக தான் பண்ண போகிறான் போல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி இவன் திரும்பி பார்க்குறான். கரெக்டாக வந்து அவனோட ஃபோன்லேயே ஒருத்தவங்க வந்து டார்கெட் பண்ணி ஷூட் பண்ணிடுறாங்க கன்று வச்சு. ஃபோன் அப்படியே சதறி போயிடுது. அவன் செம்மையாக பயந்துடுறான் பாடி கார்டு. என்னடா இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு யார் இதுன்னு திரும்பி பார்த்தா அந்த அங்கிள் சொன்னல அன்னோன் பர்சன், அவனோட வந்து ஒருத்தன் தான், ஒரு சீக்ரெட்டாக ஒரு ஸ்பை மாதிரி வச்சுருக்கான் போல், அவன் தான் போல். இவன் இங்கேருந்து சிசிடிவி கேமராவில் பார்த்தான் இல்லையா இவங்க எல்லோரும் வர்றது. ஆனால் ஒருத்தன் மட்டும் தனியாக போகிறத பார்த்துருப்பான் போல். அதனால் அவனை இன்ஃபார்ம் பண்ணி அவனை போய் இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்ருக்கான் போல். என்ன பேசுகிறாங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டான் இந்த ஸ்பையு. இவனை நம்ம வந்து ஸ்பைனே சொல்லுவோம், ஏன்னா அப்போ தான் வந்து புரியும், இல்லைன்னா உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். ஸ்பை வந்து பார்த்துட்டு என்ன பேசினேன், யாருக்கிட்ட பேசினேன், யாருக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா கேட்டுகிட்டு இருக்கும்போது இந்த பாடி ஆர்ட்டில் கல் எடுக்கலான்னு சொல்லிட்டு கீழே குனியும் போது அவன் கன்று வச்சுருக்கான் இல்லையா. கன்று, அதாவது கன்னுக்கும் கல்லுக்கும் வித்தியாசம் எப்படி சொல்கிறது, அது சட்டுன்னு போட்டு தள்ளிடுவாங்க. ஆனால் கல் அது குனிஞ்சு எடுத்து அதை அடிக்கிறதுக்குள்ளே கன்று சட்டுன்னு வேகமாக வந்துடும்ல புல்லட்டு. அதனால் பாடி ஆர்ட்டில் நீ கன்று வச்சுருக்க, நான் கல் வச்சுருக்கேன், என்ன பண்ணுறது, அது எடுக்கணுமே அப்படின்ற மாதிரி ருக்கு விட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இப்போது பாடி கார்டு சொல்கிறாரு, நான் எதுவும் பண்ணல, எனக்கு டவரே கிடைக்கல, நான் ஃபோன் பண்ணேன் ஆனால் ரிங்கே போகல அப்படி இப்படின்னு உளறிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஸ்பையில் அப்படியே கன்று வச்சுக்கிட்டு கிட்டக்கா வரான். இப்போ கரெக்டாக அந்த ஸ்பைக்கு ஒரு கால் வருது. அது அந்த அன்னோன் பர்சன், அந்த அங்கிள் தான் உள்ளேருந்து கால் பண்ணியிருக்கான். நீ அவனை விட்டுரு, அவனை வந்து கன்னை வச்சு அப்படியே உள்ளே கூப்பிட்டு வா, அவனை எதுவும் ஷூட் பண்ணிடாது அப்படின்னு சொல்லும்போது அவன் அப்படியே வந்து கன்னை வச்சு அவனை எப்படி சொல்கிறது, பாடி கார்டை ஷூட் பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டியே உள்ளே கூப்பிட்டு வந்துடுறான், கையை தூக்குன்ற மாதிரி. இப்போது எல்லோரும் உள்ளே தான் இருக்காங்க பாடி கார்ட்ஸு. இப்போது அந்த அன்னோன் பர்சன் இருக்கான் இல்லையா, அந்த அங்கிள் அவன் வரான், அவன் ஒரு ரூம்லேருந்து வரான். ஷபாஷ், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் தான் உங்களுக்கு எதுவுமே பண்ணலையே, என்ன எதுக்கு நீங்கள் இப்போது ஸ்பை மாதிரி வாட்ச் பண்ண வந்திருக்கீங்க, என்ன விஷயம் பண்ண போகிறீங்க, நான் தான் உங்களை அப்போவே விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நெக்கலாக பேசிக்கிட்டு இருக்கான். ஏதோ இவங்களை விட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இது மட்டும் எனக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியுமான்ற மாதிரி பாடி கார்ட்லாம் பார்த்துட்ருக்காங்க. எதுக்காக வந்தீங்க, இந்த கிட்னாப் பண்ண அந்த பையனை நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், ஏன்னா நான் தான் அவனை கிட்னாப்பே பண்ண சொன்னேன், இப்போ எதுக்கு என்னோடய கம்பெனியில் தேவையில்லாமல் நீங்கள் எல்லோரும் நுழைஞ்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிக்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக ஒயன் வந்துடுறாங்க. ஒயன் வந்த உடனே இந்த அன்னோன் பர்சன் இருக்கான் இல்லையா, அந்த அங்கிள், அவன் வந்து கன்னை வச்சுக்கிட்டு இருக்கான். நீ கிட்ட வர நான் எல்லா பாடி கார்ட்ஸையும் சுட்டு தள்ளிடுவேன் அப்படின்போது ஒயன் வந்து பாடி கார்ட்ஸ்னால் வந்து ஒயனுக்கு எப்படி சொல்கிறது, அவன் எல்லாரையும் வந்து அவங்க தேவையில்லாமலாம் கொலை பண்ண மாட்டாங்க ஒயன், ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும், சும்மாலாம் யாரையும் சாவடிக்க மாட்டாங்க ஒயன். அதனால் வந்து பின்னாடியே நிற்கிறாங்க, எதுவும் பண்ணிடாத அவசரப்பட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு அந்த அன்னோன் பர்சன் சொல்கிறான், எதுக்கு என்ன உன்னோட பாடி கார்ட்ஸை விட்டு உளவு பார்க்க விட்ட அப்படின்னு சொல்லும்போது, அது நீ எங்களுக்கு எதிராக ஏதாவது சதித்திட்டம் பண்ண போகிறேன்னு தான் நான் பார்க்க சொன்னேன் அப்படின்போது,
நான் என்ன பண்ண போகிறேன், உங்களை நான் என்ன பண்ண போகிறேன், அதுதான் அப்போவே விட்டுட்டேன்ல பொழைச்சி போங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறான். எனக்கு செம்ம கடுப்பாகுது. என்ன இவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டு போகிறான்ற மாதிரி செம்ம அப்படியே டென்ஷன் ஆகுது. கொம்முன்னு இருக்காங்க, நமக்கு இப்போதைக்கு சைலண்ட்டாக இருப்போம், அப்புறம் அவனை பார்த்துக்கலான்ற மாதிரி. இந்த பக்கம் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கா இந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே. இப்போ ஜிமின் தான் அந்த பக்கமாக கிராஸ் பண்ணி போகிறாரு. அவர் தண்ணி கேன் வாங்கலான்னு சொல்லிட்டு தான் போகிறாரு வாட்டர் பாட்டிலில். அவங்க வீட்டில் தண்ணி கேன் காலி ஆகிடுச்சு அப்படின்றதுக்காக. இந்த ஃபேக்ட்ரியில் தான் எப்போவுமே வாங்குவார் போல், கிட்டக்கா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வராரு. அது வேறு பக்கமாக. இப்போ இவங்க இருக்கிறது பின் சைடு டோரு தான், ஆனால் முன் சைடு டோரு எப்போவுமே ஓப்பனில் தான் இருக்கும். அதனால் ஜிமின் கரெக்டாக கதவு தட்டுறாரு. கதவை திறங்க அப்படின் போது கதவு திறந்து தான் இருக்கா, எப்போவுமே மூடி இருக்கும். பரவாயில்லடா இன்றைக்கி திறந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே என்ட்ரி ஆகிட்டு, எனக்கு வாட்டர் பாட்டில் வேணும், 10 ரூபா வாட்டர் பாட்டில் வேணும், அப்புறமா பெரிய வாட்டர் பாட்டில் வேணும், எங்கள் வீட்டில் வைக்கணும் தண்ணிக்கு, யாராவது ஆள் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ஜிமின் மட்டும் வந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ ஒயன் ஜிமினோட சவுண்டு கேட்டோன்னே ஜிமின் தான்ற மாதிரி நினச்சிட்டு, ஐயோ இவன்டா வந்தான்ற மாதிரி தலையிலே போட்டு இடிச்சுக்கிறாங்க கையை வச்சு. அதுக்கடுத்து இந்த அன்னோன் பர்சன் அங்கிள் இருக்கான் இல்லையா, அவன் சொல்கிறான், ஓ இவனும் வந்துட்டான், ரொம்ப சந்தோஷம், இவன் இங்கே தான் வாங்குவான்னு எனக்கு தெரியவே தெரியாது, இப்போ தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்னு பக்கமாக திரும்புகிறான். இப்போ ஒயன் சொல்கிறாங்க, அவனை எதுவும் பண்ணாத, அவனுக்கும் எனக்கும் இந்த சண்டைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அவனை எதுவும் பண்ணிடாத அப்படின்னும் போது, நான் எதுவும் பண்ண மாட்டேன், நீ கவலைப்படாத, சுட்டு தள்ளிடுறேன், அவனை எதுவுமே பண்ண மாட்டேன், ஜஸ்ட் ஒரே ஒரு புல்லட்டு தான், அப்படியே அவனோட ஹெட்டில் வச்சேன்னு வச்சுக்கேன் ஒரு பிரச்சனையும் இருக்காது, எனக்கும் எப்படி சொல்கிறது சாந்தமாக இருக்கும், இங்கேயும் அமைதியாக இருக்கும் அப்படின் போது நம்ம வேலையை பார்க்கலாம்ல அவனை போட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஐயோன்னு இருக்குது. ஜிமின் ஏன்டா இங்கே வந்தேன்ற மாதிரி ஒயனுக்கு இருக்குது. ஜிமின் ஹே நான் இங்கே என்ன கேட்டுட்ருக்கேன், நீங்கள் எல்லோரும் என்ன விளையாடிக்கிட்டு இருக்கீங்க, சீக்கிரம்ப்பா ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து கொடுங்க, நான் வீட்டுக்கு போகணும், லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, டைம் வேறு இல்லை அப்படின்னு சொல்லி ஜிமின் விளையாடிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு என்னன்னே தெரியல. இப்போ சடக்குன்னு அந்த அன்னோன் பர்சன் போய் ஜிமினோட காலிலே ஷூட் பண்ணிடுறான். ஜிமின் அப்படியே காலை பிடிச்சிக்கிட்டு அந்த எடுத்துகிட்டு வந்த அந்த காசெல்லாம் அப்படியே கீழே போட்டுடுறாரு. அப்படியே அழுகுறாரு. என்னோட கால் என்ன ஏன்டா ஷூட் பண்ணான்னு கத்தும்போது அவன் திரும்ப கன்னை ஒரு மாதிரி லோட் பண்ணி புல்லட்லாம் வச்சுக்கிட்டு இருக்கான் ஷூட் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஜிமின் அப்படியே வாயை மூடிடுறாரு. நான் எதுவும் பண்ணலை, என்னை விட்டுருங்கன்னு சொல்கிறாரு. இப்போ உன்னை யார் வர சொன்னது, டேய் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது, ஏய் நீயா, நீ எங்கே நான் ஒன்று சரியாக பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. இப்போ பார்த்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, இப்போ பாடி கார்ட்ஸ்லாம் இருக்கும்போது, எல்லோரும் இங்கே தான் இருக்கீங்க, ஆனால் எனக்கு வலிக்குது, இவன் எதுக்கு நான் ஷூட் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பாட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. நான் சும்மா விட மாட்டேன், போலீஸ்லேயே பிடிச்சி கொடுப்பேன், என்னை எதுக்குடா ஷூட் பண்ணேன், நான் உங்கள் சண்டையில் வரவே இல்லையே, நான் வாட்டர் பாட்டில் வாங்க வந்தேன், என்னை போய் தேவையில்லாமல் ஷூட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கும்போது, இப்போது ஒயனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த அன்னோன் பர்சன் வேறு ஜிமின் பக்கமே பார்த்து நின்றுட்டுருக்கான். ஏதாவது திரும்ப ஷூட் பண்ணலாம், அவனை காயப்படுத்தினா ஒயனுக்கு கஷ்டமாக இருக்கு இல்லையா, அதுதான் அவனுக்கு வேணும் போல், அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒயன் மூஞ்செல்லாம் மாறுது, டென்ஷன் ஆகுது. டக்குன்னு ஒயன் அவங்களோட ஃபேண்ட் பேக்கெட்லேருந்து நிறைய கன்று வச்சுருக்காங்க, அது ஒன்று மட்டும் எடுத்து கரெக்டாக அவனோட அந்த அன்னோன் பர்சனோட அந்த ரெஸ்ட் ரூம் இதுலேயே போட்டு ஷூட் பண்ணிடுறாங்க. அவன் அவ்வளோதான் பிடிச்சிக்கிட்டு படுத்துடுறான். உயிரே போயிடும் இல்லையா, அப்படியே துடிக்கிறான். எல்லாரும் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் மூடிடுறாங்க, அந்த பார்க்க முடியல அந்த காட்சியை. ஏன்னா அவன் அப்படி துடிக்கிறான், வலிக்குதுன்னு சொல்லிட்டு. ஜிமினுக்குலாம் என்னடா இதுன்ற, எதுக்கு அவனை ஷூட் பண்ண, அதுக்குன்னு அந்த இடத்துலையோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, இல்லை உனக்கு ஒன்றும் தெரியாது, இப்படி பண்ணாதான் அவன் நம்மளை எதுவும் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஸ்பை வேற வந்துடுறான். அவ்வளோதான். இந்த ஜிமினுக்கு சம பயமாக இருக்குது. இவன் யார்றான்ற மாதிரி ஜிமின் பார்த்துட்டு இருக்கும்போது, நீ யார்றா அப்படின்போது, நீ யார், உன்னை யார் இங்கே ஷூட் பண்ணதுன்னு ஸ்பை சொல்லிகிட்டு இருக்கும்போது ஜிமினில், எனக்கு இதோ இவன் படுத்துருக்கான்ல பைத்தியக்காரன், இவன் தான் ஷூட் பண்ணான் அப்படின்போது, பைத்தியக்காரனான்னு சொல்லிட்டு ஸ்பை கன் எடுத்து ஜிமினை பார்க்குறான். ஐயோ ஒயன் வேறு, இவன் வாயை மூடிட்டு சும்மா இருக்க மாட்டான் போல் ஜிமின் அப்படின்ற மாதிரி ஒயன் ஜிமினை பார்த்துட்டு இருக்கும்போது,
இப்போ இந்த ஸ்பை வேறு இப்போ எங்கள் பாஸையே ஷூட் பண்ணிட்டியான்ற மாதிரி அவனும் கன் எடுத்துகிட்டு வரான் ஒயின்கிட்டே அப்படியே ஹெட்டில் வச்சுட்ருக்கான் ஷூட் பண்ணிடுவேன்ற மாதிரி. பாடி கார்ட்ஸ்லாம் சும்மாவாக இருப்பாங்க, அவ்வளோதான் சரமாக காலில் இருந்து கன் எடுத்து படன்னு ஷூட் பண்ணி போட்டுடுறாங்க அந்த ஸ்பையை. அப்படியே 10 புல்லட் அப்படியே நெஞ்சிலே இறக்கிடுறாங்க. அவ்வளோதான், அவன் சுரண்டு படுத்துட்டான், செத்து போயிட்டான். அப்புறம் ஜிமினுக்கு செம்மையாக வலிக்குது. ஜிமின் பாட்டுக்கு உருண்டு புரண்டு காலை பிடிச்சி அழுதுட்டுருக்காரு, பிளட்டு போகுது. இப்போ ஒயன் வந்து சட்டுன்னு ஜிமின் அப்படியே வந்து அந்த பிளட்டு போகுது இல்லையா, கை வச்சு கொஞ்ச நேரம் பிடிச்சிட்டு இருக்காங்க. பாடி கார்ட்ஸ் கிட்ட சொல்கிறாங்க, ஹே ஏதாவது பண்ணுங்கடா அப்படின்போது, இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடி கார்ட் மட்டும் அவனோட கச்சிஃப் எடுக்கிறான் பேக்கெட்டில் இருந்து. அந்த கச்சிஃப் ஒயிட் கலர் கச்சிஃபை அதை எடுத்து ஜிமினோட காலில் வந்து அப்படியே வந்து அது கட்டு மாதிரி போட்டு அப்படியே ஒயனை அப்படியே ஜிமினை தூக்குறாங்க. ஜிமின் சொல்கிறான், நீ ஒரு பொண்ணா பையனா, இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க, இவ்வளோ பிரைவாக, அது இவ்வளோ ஸ்ட்ரென்த்து இருக்குது உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி பாராட்டிக்கிட்டே ஜிமின் வர ஒயனில் ஒரு 10 நிமிஷம் வாய மூடு, எல்லா பிரச்சனையும் உன்னால தான், நீ எதுக்குள்ளே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கும்போது, சரி நான் எதுவும் பேசலை, ஃபஸ்ட்டு இவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு நான் வரேன், அது வரையும் நீங்கள் வந்து இந்த 2 பாடியும் புதைச்சிருங்கன்னு சொல்லிட்டு பாடி கார்ட் கிட்ட சொல்கிறாங்க. பாடி கார்ட்ஸும் அப்படியே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப நாளாக இவன் வந்து ஒரு மாதிரி தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்தானா, இப்போ இவன் தொல்லை இல்லைன்னும் போது சந்தோஷமாக தானே இருக்கும். அதனால் வந்து பாடி கார்ட்ஸும் அவனை அலைக்கா 2 பேரையும் தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒயனும் ஜிமின் அப்படியே தூக்கிக்கிட்டு காரில் உட்கார வச்சு ஹாஸ்பிட்டல் தான் கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ ஜிமின், எங்கே போகிறோம்? ஹாஸ்பிட்டலுக்கா? சீக்கிரம், கொஞ்சம் சீக்கிரமாக போ, எனக்கு வலிக்குது அப்படின்போது, கூப்பிட்டு போகிறேன், கொஞ்ச நேரம் கத்தாமல் வாட்டர் பாட்டில் இருக்குது அது குடி, அப்போ தான் பிளட்டு கொஞ்சமாவது நிற்கும் அப்படின்போது, தண்ணியா? ஆமாம் எனக்கு தண்ணி வேணும், கொஞ்சம் திறந்து தாயேன் அப்படின்போது, உனக்கு என்ன கை இல்லையா என்ன, உன்னால் திறக்க முடியாதா, வாய் மட்டும் அவ்வளோ பேசுகிறல, நீ ரொம்ப மோசம், நீ ஒரு பொண்ணே கிடையாது, நீ ஒரு சைக்கோ, நீ ஒரு அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டே ஒரு, நீ ஒரு பொண்ணு கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே எனக்கு கடுப்பாக இருக்குது, கீழே இறக்கி விட்டு போயிடலாமான்ற மாதிரி இருக்குது. ஆனாலும் சரி, இப்போது அடிபட்டிருக்கு, நம்ம எதுவும் பண்ணக்கூடாது, நல்லா ஆகிட்ட பிறகு அவனை பார்த்துக்கலான்ற மாதிரி ஒயனும் சும்மா இருக்காங்க. கொஞ்சம் பின்னாடி நாய்ஸாக இருக்கும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. சரி, இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது கரெக்டாக ஹாஸ்பிட்டலில் தான் வந்து ஒயன் வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. வெளியே கார் ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே ஜிமினை தூக்கலான்னு போகும்போது ஜிமினில், ஹே விடு நானே வந்துடுவேன், நீ இது வரையும் தூக்கிட்டு வந்தது போதும், இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன், ஏன்னா இது ஹாஸ்பிட்டல், எல்லோரும் என்னடா ஒரு பையனை போய் ஒரு பொண்ணு தூக்கிட்டு வரேன்னு சொல்லிடக்கூடாதுல்ல அப்படின்போது ஒயனுக்கு செம்மையாக கடுப்பாக இருக்குது. அவங்க பார்ப்பாங்க, இவங்க பார்ப்பாங்க, இப்படி பேசுவாங்கன்னு சொல்லிட்டுலாம் நான் உன்னை வந்து தூக்கிட்டு வரல, ஓகேவா, உனக்கு அடிபட்டிருக்கு, அதனால தான் நான் தூக்கிட்டு வந்தேன், நீ அப்படி நினச்சனா இனிமேட்டு உன்னை தூக்குறதுன்னு உங்ககிட்ட பேசக்கூட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. இப்போ ஜிவனுக்குள்ள, சிச்சோ இந்த பொண்ணை எப்படிடா நம்ம வந்து எப்படி சொன்னாலும் அந்த பொண்ணு தப்பாக நினச்சிக்குது, நம்ம எப்படி தான் பேசுறது, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிவன் உள்ளே போகிறாரு. காலை பிடிச்சிக்கிட்டு தான் போகிறாரு, ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் அப்படியே தத்தி தவழ்ந்து ஜிமின் போய்ட்றாரு. ஆனால் ஒயன் சட்டுன்னு போயிடுறாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஒரு அடியும் படலை இல்லையா. உள்ளே போயிட்டு, இப்போ ஒரு பேஷண்ட் வருவாங்க, அவன் கொஞ்சம் வாயாடுவான், கொஞ்சம் பார்த்துக்கோங்க, காலில் ஒரு புல்லட் வந்து ஷூட் ஆயிடுச்சு கன்னிலேருந்து, ஸோ அதை கிளியர் பண்ணிட்டு அவனுக்கு மெடிசன்லாம் கொடுத்துட்டு அவனோட பில்லு அவங்க கையில் கொடுத்துருங்க, அவ்வளோதான், அவனை அப்படியே டிஸ்சார்ஜ் பண்ணி அவனோட வீட்டுக்கு அவனை போக சொல்கிறேங்க, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் சிட்டாக பறந்துடுறாங்க. இப்போது ஜிமின் ஒயன் எங்கன்னு சொல்லிட்டு இந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக தேடுறாரு. இங்கே ஒரு பொண்ணு வந்தாங்களே பார்த்தீங்களா, பிளாக் கலர் சூட்டை போட்டுக்கிட்டு அப்படியே டெரராக கண்ணாடியை போட்டுக்கிட்டு அப்படியே கன்னெல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப பயங்கரமாக அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, யார் நீங்கள் யாரை கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்லும்போது, அப்படி யாரும் இங்கே வந்தது இல்லையா அப்படின்னு, அவங்க பேர் கேடி மாஃபியா, அவங்களோட ரியல் நேம் ஒயன் அப்படின்னுது, அப்படிலாம் நாங்கள் யாரும் கேள்விப்பட்டது இல்லையே, ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்க பேர் அதுதானான்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு, வந்தாங்களா இப்போ தானே வந்தாங்க அப்படின்னு, ஆமாம் அப்படின்னு, அவங்க எங்கே அப்படின்னு, அவங்க எப்பயும் போயிட்டாங்களே அப்படின்னு, போயிட்டாங்களா, என்கிட்ட காசு இல்லையே, ஐயோ அப்படின்னு,
உங்களை எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் கொடுத்துட்டு உங்ககிட்டயே ஃபீஸை வாங்கிக்க சொல்லிட்டாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நர்ஸு தரன்னு கூப்பிட்டு போகிறாங்க ஜிமினில் ஐயோ என்கிட்ட காசு இல்லைங்க அப்படின்னு எனக்கு தெரியாதுங்க நாங்கள் ட்ரீட்மெண்ட்டை பண்ணிடுவோம் நீங்கள் பேமெண்ட்டை பே பண்ணிடுங்க எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்களோட சேவையை நாங்கள் கரெக்டாக பண்ணிடுவோம் நீங்களும் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த வெகுமதியை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லும்போது இருந்தால் தானங்க தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கத்திக்கிட்டே போகிறாரு. இந்த பக்கம் பார்த்தா ஒயன் இப்போது ஒயன் தான் காரில் போயிட்டுருக்காங்க. காரில் போய்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு கால் வருது ஒயனுக்கு. அதை எடுக்கிறாங்க. இப்போ பாடி கார்ட்ஸ் தான். ஹே எல்லா வேலையும் முடிச்சிட்டிங்களா, அவங்க 2 பேரையும் புதைச்சிட்டிங்களா அப்படின்போது பாடி கார்ட்ஸ் முடிச்சிட்டோம், எல்லாத்தையும் முடிச்சிட்டோம், நீங்கள் சொன்னதெல்லாம் முடிச்சிட்டோம் கேடி மாஃபியா அப்படின்போது அதுதான் நல்ல பிள்ளைக்கு அழகு, சீக்கிரம் நம்ம பேலஸ்க்கு வந்து சேருங்க. அதுவும் இல்லாமல் நான் சொல்கிற ஹாஸ்பிட்டலில் போய் கொஞ்சம் நீங்களே வந்து ட்ரீட்மெண்ட்டு அந்த ஜிமினுக்கு நடக்குது, அதுக்கேற்ற பேமெண்ட்டை கொடுத்துட்டு வந்துடுங்க ஓகேவா. அவங்ககிட்ட காசு இல்லை அப்படின்போது அது நீங்களே கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு பாடி கார்டு சொல்லும்போது நானே கொடுக்கணுமா, நான் யார், நான் ஒரு கேடி மாஃபியா, அது உங்களுக்கு தெரியும்ல, நான் போய் எப்படி சொல்லு அப்படின்போது ஐயோன்னு இருக்குது பாடி கார்ட்ஸ்க்கு. அதுக்குன்னு பேமெண்ட்டு கூட நீங்கள் கொடுக்க மாட்டீங்களா அப்படிங்கும்போது என்னால் எதுவுமே பண்ண முடியாது, என்னால் சொல்ல மட்டும்தான் முடியும், அதை நீங்கள் செய்யணும். இந்த மாதிரி சில்லற வேலைலாம் நான் செய்ய மாட்டேன், செஞ்சால் பெருசாக செய்வேன். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி வேலை செய்கிறதுலாம் நமக்கு பிடிக்காது, வெட்டு குத்து கொலை இதுதான் நமக்கு பிடிக்கும் அப்படின்போது சரி ஓகே கேடி மாஃபியா நீங்கள் சொல்கிறத நாங்கள் அப்படியே செய்கிறோம்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினோட அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறாங்க. ஜிமின் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்கே பேமெண்ட் பண்ணிட்டு பாடி கார்ட்ஸும் ஓடிடுறாங்க. இப்போ ஜிமின் ஹே எங்கடா போகிறீங்க, என்னை கூப்பிட்டு போங்கடா, எனக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிட்டாங்க, ஆனால் எனக்கு கால் வலிக்குது, என்னால் எப்படி நடந்து போக முடியும், எனக்கு பஸ்ஸுக்கும் ஆட்டோக்கும் காசு இல்லைடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்போது ஃபஸ்ட்டு ஒயன் வந்தாங்க, அவங்க என்னை சேர்த்து இந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டு போயிட்டாங்க. இப்போ நீங்கள் வந்தீங்க பேமெண்ட்டை கொடுத்துட்டு போயிட்டீங்க, ஆனால் எனக்கு இப்போ பஸ்ஸுக்கும் ஆட்டோக்கும் காசு இல்லை, நான் எப்படி போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அழுதுகிட்டே உட்காரும்போது அங்கே இருக்க ஒரு நர்ஸு அதுக்கும் காசு சேர்த்து கொடுத்துட்டு தான் போனாங்க, இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அந்த நர்ஸை வந்து ஆசீர்வாதம்லாம் பண்ணுறாங்க. இப்போ அந்த நர்ஸு நீங்கள் சொன்னாலும் சொல்லலைனாலும் நான் நல்லா தான் இருப்பேன் அப்படின்போது இன்னும் ரொம்ப தான் பண்ணுறாங்க, சரி நம்ம போவோம். ஆனால் ஒயன் ரொம்ப நல்ல பொண்ணு, கொஞ்சம் உருன்னு இருப்பான், ஆனால் நல்ல பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சிரிச்சுக்கிட்டே போகிறாரு. ஐயோ இப்போ எதுக்கு நான் அவளை பற்றி நினைக்கிறேன், அவளாம் ஒரு சேடிஷு, அவளாம் ஒரு செல்ஃபிஷு, என்னை விட்டுட்டு போயிட்டா தனியாக, கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாதவ, அவெல்லாம் பர்வெட், ஏன்னா இனிமேட்டு அவளை பற்றி நான் நினைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. இப்போ ஒயன் அவனுக்கு நல்லா இருக்கும்ல காலு, சும்மா அழுகுறான் குழந்த மாதிரி, அதுதான் நல்லா இருக்குது க்யூட்டாக அவனுக்கு. இப்போ எதுக்கு நான் அவனை பற்றி நினச்சேன், அவனுக்கு நல்லா ஆனால் என்ன, நல்லா கட்டி எனக்கு என்ன, இப்போ எதுக்கு நான் அவனை பற்றி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் வந்து அவனை பற்றி நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் அப்படியே வந்து யோசிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க, வேறு ஏதாவது நினை அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் கைஸ், இந்த பார்ட்டு வந்து இதோட முடியுது. நெக்ஸ்ட்டு 4th பார்ட்டு, அந்த 4th பார்ட்டு தான் வந்து ஃபைனல் பார்ட்டாக இருக்கும். இந்த பார்ட்டு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது நல்லா இருக்குல்ல, இது வந்து டக்குன்னு யோசித்தேன், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். சரி ஓகே காய்ஸ், லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டு ஷேர் பண்ணாதீங்கன்னா ஷேர் பண்ணிட்டு சரி ஓகே பாய் டாட்டா லவ் யூ. நம்ம